சமீபத்தில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில பாஸ் பண்ணி, அரசு பணிக்கு தேர்ச்சி பெற்று, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர்றவங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில பார்க்கும்போது 21 வயசுலயும் அரசு ஊழியர் ஆயிருக்காங்க. 45 வயசுல இருக்கிறவங்களும் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் கிட்ட அவங்களோட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர குடுத்து, அந்த மகிழ்ச்சிய பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலைக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர வாங்குறவங்க எல்லாரும் கல்யாணம் ஆனவங்களும் படித்து வாங்குறாங்க. குடும்பத்தில் ரொம்ப வறுமையோடு இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க. குழந்தைய கையில் வச்சுட்டு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போய்கிட்டு மீதி இருக்க நேரத்தில் படித்து அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நம்ம கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான். இவங்க செஞ்சது ஒன்றே ஒன்று தான், அது தொடர்ந்து விடாமல் முயற்சி பண்ணுது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முதன்மை பிரச்சனையாக என்ன இருக்குது? சம்பளம் வேணும், நமக்கான ஒரு நல்ல மரியாதை கிடைக்கணும். அது எல்லாமே இந்த வேலையால் கிடைக்கும் கண்டிப்பாக. 21 வயசில் அரசு சம்பளம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு வரம். மக்களுக்கு சேவை செய்ய கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. சும்மா சொந்தக்காரங்களை திட்டி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு, 18 வயசுலேயே காதல் சோகப்பாட்டு வச்சுட்டு, குடிச்சிட்டு, குலப்பெருமை பேசிட்டு, பெற்றவங்க காசில் சுற்றுறதுல எந்த பெருமையும் இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் மாவட்ட நூலகத்தில், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் இன்னும் நிறைய டிஎன்பிஎஸ்சிக்காக இல்லை மற்ற வேலைவாய்ப்புக்காக படிக்கிறவங்கள எல்லாரையும் அந்த இடத்துல போய் பாருங்கள். இவங்கெல்லாம் காரணம் சொல்கிறதில்ல, அவங்க செய்கிறது ஒன்றே ஒன்று தான், தொடர்ந்து படிக்கிறாங்க. சரி, அப்படியே எனக்கு வேலையெல்லாம் பிடிக்காது, தனிப்பட்ட திறனில் தான் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, அதுக்கு நாம் என்ன முயற்சி செஞ்சுருக்கோன்னு நம்மளை நாமளே கேட்டுக்கணும். எத்தனை நாளைக்கு தான் யாரையாவது பெருமையாக சொல்லிட்டு, யாரையோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறது? ஒரே ஒரு முடிவு, நிச்சயம் வாழ்க்கை மாறும். இதுக்கு தேவையெல்லாம் காசு பணம் அல்ல, ஒரே ஒரு முயற்சி மட்டுமே.